காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எதை வேணாலும் விப்பீங்க. குடும்பம்லாம் உங்களுக்குலாம் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவு எங்களுக்குலாம் குடும்பம் இருக்கு. அந்த கஷ்டத்துல தான் சார் இந்த நிலைமையில சொல்றோம். நகை ரசீது இதுக்கெல்லாம் இழுத்து எங்களை ஒரு கேள்வி கேட்டாங்க சார் போலீஸ். அத்தனை நடிகர்களோட லிஸ்டையும் எடுத்து போன் நம்பர் வாங்கி எவ்வளவு நடந்திருக்கு. நான் அதை ஃபாலோ பண்ற வெறுத்து போய் டைட்டில் மாத்திருக்கேன்றேன். இதுல என்ன சார் சீனை கிரியேட் பண்றீங்க? உதயநிதி எதுக்கு சார் வர்றாரு? அவர் ப்ரொடியூஸ் பண்ண நான் ரெஜென்ட்ல ரிலீஸ் பண்ண மாட்டேனா? போதைப் பொருளை பண்ணனா நான் போதைப் பொருளை பண்ண 10 படம் எடுத்துருப்பேன் சார். 4 வருஷம் எதுக்கு சார் நக்கிட்டு இருக்கவங்க என் படத்தை எடுக்கிறதுக்கு? எவனுக்குமே இங்க அறிவா கேள்வி கேட்க தெரியல. மீடியான்ற பேர்ல சிலர் காசு கொடுத்து மறைச்சிடுறாங்க. மக்கள்ன்ற பேர்லயும் அவங்களே ஆள் வச்சிருக்காங்க. காசு கொடுத்து கீழே பெலிக்ஸ்னாலே அப்படியே தட்டத்துக்கு அவன் காசு கொடுக்குற கும்பலும் இருக்கு. பேச சொல்லுங்க லைவ்ல எங்கன்னா நல்ல பெரிய மீடியா. நான் தந்தி டிவியே ட்ரை பண்ண, நானா சில டிவி எல்லாம் பேசல சார். நான் இந்த தொலைவு வானான்னு நான் இது ப்ரொமோஷனுக்காக இவன் யூஸ் பண்றான்னு சொல்றான். உங்களுக்கு எத்தனை தடவை சார் நீங்க போன் பண்ணி உங்க மீடியாக்கு நான் வந்தனா? இல்ல 2 நாள் நான் என்ன நிம்மதியா விடுங்க, நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு எத்தனை சேனல் என்ன கூப்பிட்டாங்க நான் சொல்ல முடியும். இன்னைக்குதான் நான் வெளில வந்து இப்ப பேசுறேன்னா ஏன்னா என்ன பேச வைக்கிறீங்க. என் படத்தை தவிர இதை அரசியலா பேச வைக்கிறீங்க.